இப்போ நம்ம பார்க்க போறது ரைசா. அதாவது இப்போதைக்கு ஜூலியை அடுத்து ஒரு பிரபலம் வந்து கொண்டு இருக்குன்னா அது நம்ம ரைசா தாங்க. ஆமாங்க, ஓவியாவுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டி வருகிறது. இது எதற்காகனா ஆரோவை தன் பக்கத்துல வலிக்கிறதுக்காக ரைசா தற்போது பல வேலைகளில் ஜூலியுடன் கூட்டணி அமைத்து செய்து வருகிறது. இதனால் ஓவியா ரசிகர்கள் செம கடுப்பாயிட்டாங்க. அது இல்லாம மக்களும் இந்த ரைசாவின் வேலைகளை பார்த்து சிறிது அப்செட் ஆயிட்டாங்க. இப்ப என்னப்பா இதுக்கும் தனுஷுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாங்க, VIP 2 திரைப்படத்தில் ரைசா நடிச்சிருக்காங்க. என்னது, ரைசா நடிச்சிருக்காங்களா? ஆமா, ரைசா நடிச்சிருக்காங்க. அதாவது கஜோலுடைய PA-வாக ரைசா வராங்க. இது வந்து ட்ரீசர்ல நீங்க பார்க்கும்போதும் ட்ரைலர்ல பார்க்கும்போதும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரைசா அந்த ட்ரைலர்ல வராங்க, படத்திலையும் 2-3 காட்சிகள்ல வராங்க. தனுஷுடன் VIP 2 திரைப்படத்திலும் ஒரு சிறிய காட்சியில் நடித்ததாலும் அவருக்கு பல வாய்ப்புகள் படங்களில் கிடைக்க ஆரம்பித்தது. ஆனால் பிக் பாஸில் அவர் எடுத்த கெட்ட பெயரால் இப்போது அந்த வாய்ப்பும் அவரை விட்டு நழுவி செல்கிறது. அதாவது இனிமேல் அவருக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காது, எந்தவித விளம்பரங்களையும் நடிக்கவும் வாய்ப்பு இருக்காது, மாடலிங் செய்யவும் வாய்ப்பு இருக்காது. அந்த அளவிற்கு மக்களிடத்தில் ஒரு கெட்ட பெயரை ரைசா எடுத்து விட்டார். ஓவியாவுக்கு எதிராக செயல்படுவதால் இந்த ஒரு அவப்பெயரை அவர் பெற்றுள்ளார். இதனால தனுஷுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதாவது ஓவியா ரசிகர்களே இப்போது அதிகம் இருக்கிறார்கள், சப்போர்ட் அதிகமாயிடுச்சு, லெவல் தாண்டிடுச்சு. இப்போதைய நயன்தாராக்கு அடுத்து ஓவியா சூப்பர் ஸ்டார் என்ற பற்ற நிலவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதற்கு எதிராக இருக்க ரைசாவை VIP 2ல காமிச்சா அதுக்கு அந்த படம் எடுக்குமா எடுக்காதா, இல்ல ரசிகர்கள் வந்து இதை வந்து எதிர்ப்பாங்களா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கிறது. ஆனால் VIP 2ல 2-3 காட்சிகளில் மட்டுமே ரைசா வருகிறார். அதனால் அந்த காட்சிகளை மட்டும் வெட்டி எடுத்து விட்டால் ஓவியா ரசிகர்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இருக்காது. அவர்களும் வந்து படத்தை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. படத்தை பற்றி எந்த குறையும் கூறாமலும் படம் நன்றாக இருப்பதால் அதை பற்றி புகழ்ந்து தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரைசாவின் காட்சிகள் நீக்கப்பட்டால் கண்டிப்பாக ஓவியா ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதால் இந்த காட்சியை நீக்குவதற்கான நடவடிக்கையும் தற்போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் VIP 2 திரைப்படம் சில காட்சிகள் நீக்கும் போது படத்தின் கதையும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.